Hi friends, welcome to enough recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி யம்மியான ஷாய் தொக்கடா செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால சுகர் எடுத்தீங்களோ அதே கப்பால 3 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நெக்ஸ்ட் நம்ம 8 ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காய் பவுடரை நம்ம மில்க் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி வத்தி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். டென் ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா பிரெட்டையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பிரெட்டை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரை பண்ண பிரெட்டெல்லாம் இதே மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மில்க் மிக்ஸை அது மேலே ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்லேயும் ஊற்றிக்கலாம். பிரெட்டு மில்க் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் 5 minutes வச்சுக்கலாம்.
5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட யம்மியான டேஸ்டியான ஷாய் தொக்கடா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.